வணக்கம் குருஜி. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். இப்போ செவ்வாய் பயிற்சி இந்த ரிஷபராசியில் வரக்கூடிய செவ்வாய் மேஷராசிலேருந்து ரிஷபராசி வராது. இந்த செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? பொதுவாக ஒரு இன்ட்ரோ, எத்தனை நாட்கள் இந்த ரிஷபத்தில் இருப்பார், என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத ஒரு இன்ட்ரோ கொடுங்க. ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் பகவானோட பயிற்சி. இது வரைக்கும் செவ்வாய் பகவான் மேஷத்தில் ஆட்சி அமைத்து சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் இப்போ இதுலேருந்து விலகி ரிஷபராசிக்கு வரப்போகிறார். ரிஷபராசி சுக்கிரனோட வீடு அப்படின்னாலும் அவர் சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம். இது மூணுமே ஆல்மோஸ்ட் இவருக்கு ஃபேவரபிள் நட்சத்திரம் தான். ஸோ அந்த வகையில் இந்த ரிஷபராசிக்கு வர்றது ரொம்ப அற்புதமான ஒரு பயிற்சி. ஆனால் என்ன ஒன்றுன்னா, சனி பகவானோட 3ஆம் பருவம் அங்கே விழுறது ரிஷபராசியில். இப்போ தான் சூரியன் அப்படியே விலகி அங்கே போனார். இப்போ செவ்வாய் மாட்டிக்கினார். ஆனால் இதில் ஒரு பெரிய பெனிஃபிட் என்னென்னா, செவ்வாயும் சனியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கல. அதுதான் அந்த சமசப்தமாக பார்வை இல்லை, அந்த சனியோட பார்வை தான் விழருது. ஸோ அந்த வகையில் இந்த ரிஷபராசியில் இந்த செவ்வாய் பகவான் சஞ்சாரம் பண்ண போகிறார். இந்த செவ்வாய் பகவான் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா மங்களக்காரகன், பூமிக்காரகன், பூமிக்கெலாம் யோகம் கொடுக்கக்கூடியவர். ஸோ செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமான் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா செவ்வாய்னா ரத்தம், இரத்தக்காரகன், அதான் உடன்பிறப்புக்காரகன் வச்சது. சக உதரன், உதரம்னா ரத்தம், சக உதரம் சகோதரன், சகோதரன் சகோதரிலாம் அதான், அதுதான் பிராத்ருன்னு சொல்லுவாங்க சான்ஸ்கிரிட்டில், பிராத்ரு. அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவானோட பேச்சு ரிஷபராசியில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறதுங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்த்துருவோம். ஓகே, இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? ரிஷபராசி, இந்த ரிஷபராசிக்கு ஜென்ம ராசிக்கு வரக்கூடிய செவ்வாய், இந்த 3 நட்சத்திரம் இருக்காங்க. கார்த்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிடம். இந்த 3 நட்சத்திரம் மேலே தான் 45 நாட்கள் சஞ்சாரம் செய்ய போகிறார். ஆமாம். ஏன்னா ராசி இப்போ இதில் 3 நட்சத்திரக்காரர்கள் இருப்பாங்க இல்லையா? ரிஷபராசின்னு சொல்லிட்டோம். ஆமாம். இதில் 3 நட்சத்திரக்காரர்கள் இருப்பாங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்து மேலேயும் இந்த செவ்வாய் பயணம் பண்ணுவார். ஆமாம். இப்போ ராசிக்கு 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், விரையாதிபதினு சொல்லக்கூடியவர். ஆமாம். என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது? இந்த 7, 12 கூடிய அதிபதி எங்கே வரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாயை ஜென்மராசிக்கு உட்கார போகிறார். இதுவரைக்கும் விரையாதிபதி விரையராசியில் ஏகப்பட்ட செலவுகள், ஏகப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே இருந்தது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ரொம்ப டென்ஷன், குழப்பத்துக்கு மேலே குழப்பமாக இருந்தாங்க. அதே சமயம் இந்த சூரியனும் அங்கே தான் இருந்தார். இப்போ சூரியன் விலகிட்டார், செவ்வாய் உள்ளே வந்துட்டார். ஒருத்தர் போனார், இன்னொருத்தர் வந்துட்டார். இவர் 7, 12 கூடிய அதிபதி. 7நாலே உங்களுக்கு தெரியும், களத்திர பாவம், நண்பர்கள் ஸ்தானம், அதே சமயம் கணவன் மனைவி, வாழ்க்கை துணை, இதெல்லாம் 7ஆம் இடத்துல உட்காந்துரும். அந்த வகையில் இந்த விரையாதிபதி ஜென்மராசிக்கு வரார் அப்படிங்கும்போதே முக்கியமாக முதல்ல உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஜென்மராசியில் வரார் அப்படின்னா உஷமான கிரகம் செவ்வாய். ரத்தம் என்றைக்குமே கொதிக்க தான் கரெக்டு, எடுக்கிற காரியங்கள் கரெக்டாக இருக்கும். ஆனால் ரொம்ப கொதிச்சா தான் ரத்த கொதிப்பு. ஆமாம். அதனால ப்ராப்ளம் வரும். ரத்தம் கொதிக்க ப்ராப்ளம் வரும். அப்போ உடல் ஆரோக்கியம் கெட்டு போகும். எதனால்? உத்தியோகத்தில் டென்ஷன் வரும், ஏதாவது ஒன்று. அப்போ நம்ம கான்சன்ட்ரேஷன் அதில் வைக்கணும். ஆனால் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா 2, 5 கூடிய அதிபதி புத பகவான் 2ஆம் இடத்துல வக்கரமாக இருந்தால் கூட புதன் அங்கே உட்காந்துட்டுருக்கார், ஓரளவுக்கு நன்மைகள். ஆனால் 3ஆம் இடத்துல குரு, ஸ்தான பலம் இல்லை, ஆனால் பார்வை இருக்குது, பார்வை பலம் இருக்குது. என்ன 7, 9, 11 சூப்பர். குருவோட பார்வை, குரு இவங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக ஸ்ட்ராங்காக இருக்கார் பார்வையில். சனி பகவான் பரவாயில்ல, 11th பிளேஸில் இருக்கார். ஆனால் கர்மக்காரகன் 11ஆம் இடம் அப்படின்னோடனே எல்லாருமே என்ன ஒரு இது பண்ணுறாங்கன்னா, 11ஆம் இடத்துல 9 கிரகங்களில் 8 கிரகங்கள் இருந்தால் ரொம்ப சூப்பர். எல்லாருமே கேது இருந்தால் கூட சூப்பர், ராகு இருந்தாலும் சூப்பர். ஆனால் சனி இருந்தால் யோசிக்கணும். ஏன்னா கர்மக்காரகன், நம்ம வினைப்படி தான் அது கொடுப்பார் அவர். அப்போ லாபத்துக்கு வந்துட்டார் சனி, அள்ளி கொடுப்பார் கிடையாது. இவங்க என்ன கர்மா பண்ணியிருக்காங்க, அதுக்கேற்றபடி தான் அவர் கொடுப்பார். ஸோ லாபத்தில் வந்துட்டார், நம்ம இது பண்ணிக்க முடியாது. அவரோட எங்கே இருந்தாலுமே அவர் கர்மக்காரகன். ஆமாம், கர்மப்படி தான் கொடுப்பார் எந்த இடத்துல இருந்தாலுமே.
அப்போ லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்காருன்னா இவங்க பூர்வ ஜென்மத்தில் என்னென்ன நல்லது பண்ணியிருக்காங்களோ, இந்த ஜென்மத்தில் என்னென்ன நல்லது பண்ணியிருக்காங்களோ அதன்படி தான் சனி பகவான் கொடுப்பார். நிறைய ரிஷபராசினியர்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆமாம், நிறைய ரிஷபராசினியர்களுக்கு தொழில் வியாபாரம் முடங்கிடுது. அதான் 11ல் வந்ததுல சனி நல்லா போயிட்டு இருந்ததெல்லாம் கொஞ்சம் அப்படியே இறங்கிடுது, டவுன் ஆயிடுச்சு. ஆமாம், டவுன். உத்தியோகத்தில் பிரச்சனைகள், மார்க்கெட்டிங்கில் நிறைய பேர் இருந்தாங்க உள்ள. சில சமயம் அவர் வந்த உடனே உங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்டை கொடுத்தார், டக்குன்னு ஆஃப் ஆகிடுது. அப்போ இந்த சனி பகவான் ஏன் கொடுக்கல? ஒன்று இவங்களுக்கு சனிதாசம் நடக்கலாம், இல்லை சனி புக்தி நடக்கலாம், இல்லை ஏதோ ஒன்று. இவங்க வந்து என்ன நல்லது பண்ணியிருக்காங்க கெட்டது பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது, அவருக்கு தெரியும். இப்போ உங்களுக்கும் எனக்கும் தெரியாது. ஆமாம், நம்ம ஜாதகம் தான் பார்ப்போம், நம்ம ஜாதகப்படி பலன் கொடுப்போம். ஆனால் அவர் சனி பகவானுக்கு தெரியும் என்ன. அப்போ இந்த கர்மக்காரகன் வந்து இந்த ஆளுக்கு இவ்வளோ தான் செய்யணும்னு முடிவு எடுத்துருவார். அப்போ லாபஸ்தானத்தில் இருக்கிற சனி அவ்வளோவா பண்ணலை. சரி, இப்போ யார் இவங்களுக்கு ஓரளவுக்கு தூண்டுகோல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா ராகு பரவாயில்ல, 10ஆம் இடத்துல. ஏன் அப்படின்னா 10ல் ஒரு பாவியாவது இருக்க நல்லதுன்னு நல்லது. ஆமாம். அப்போ இவங்களுக்கு ஒரு தொழிலை பண்ணுன்னு ராகு வந்து ஒரு பிரம்மாண்டத்தை காமிக்கிறார். இவங்க யோசிச்சு பண்ண வெற்றி. நல்லா கவனிங்க, யோசிச்சு பண்ணா. கடகடன்னு பண்ணாங்கனாலும் கஷ்டம், அகலக்கால் வச்சாலும் கஷ்டம். ஏன்னா இவங்களுக்கு யார் ராசிநாதன்? சுக்கிர பகவான். சுக்கிரன் அதே சமயம் அவர் தான் வந்து பகைரோன ரோகாதிபதி, 6ஆம் இடத்த அதிபதியும். ஏய் நீ செய்ப்பா, நான் பார்த்துக்கிறேன், அங்கே கடன் கொடுக்குறான் வாங்கிக்கோ, அங்கே நீ 20 லட்சம் கேட்டுட்டு இருக்க, அவன் 50 தரேன்னு இருக்கான் வாங்கிக்கோ, நான் இவன் போய் வாங்குவான், லாக் ஆகும். ஏன்னா அதை பண்ணுறதும் இவர் தான். சுக்கிரன் தான் 6ஆம் இடத்த அதிபதி. வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக செலவு பண்ணிடுவான், மாட்டிப்பான். அதுதான் ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் ஜென்மராசிக்கு வரார் அப்படிங்கும்போதே உஷாராக இருக்கணும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கவனமாக வேலை செய்யணும், பொறுப்பாக வேலை செய்யணும். அதிலெல்லாம் ரிஷபராசினியர்களை அடிச்சுக்க முடியாது. ஏன்னா வேலைன்னு வந்துட்டா வேலைக்காரம்பாங்க, இன்னும் சில பேர் வந்து வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரம்பாங்க. பிளானிங் கரெக்டாக, பிளானிங். அப்போ வந்துட்டாங்கன்னா நல்லா வேலை செய்வாங்க. ஸோ அந்த வகையில் கரெக்டாக இருந்தாங்கன்னா ரொம்ப விசேஷம். ஆனால் லேசினஸ் வரும், சோம்பேறித்தனம். ஏன்? ஜென்மராசியை 3ஆம் பார்வையாக பார்த்துட்டு இருக்காரு ஐயா. அப்புறம் என்ன, அதே சமயம் 8ஆம் இடத்தையும் பார்க்குறாரு சனி பகவான். அப்போ பிரச்சனை. இப்போ வந்து இந்த செவ்வாய் பகவானும் 8ஆம் இடத்தை பார்க்க போகிறார், 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. செவ்வாயும் சேர்ந்து 8ஆம் இடத்தை 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. கவலை இல்லை செவ்வாய், ஏன்னா குரு பார்க்குறாரு 7ஆம் இடத்தை, அதனால் அது நிவர்த்தி ஆகிடும். ஆனால் 8ஆம் இடத்தை சனியும் செவ்வாயும் பார்க்குறாங்க. சனி எதுக்கு சனியும் செவ்வாயும் வந்து ஒரு பிரச்சனை பார்த்துக்க கூடாது அப்படின்னா, செவ்வாய் வேகம் உங்களுக்கே தெரியும், சனி மந்தம், ஸ்லோ பண்ணுவேன். அப்போ ரெண்டும் எப்படி கான்ட்ராவர்சியாக இருக்கிற ஒரு 2 கிரகங்கள் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? அதுதான் சொல்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி அவங்களுக்கு 2 பேருக்கும் பகைமை இருக்க, கொடுக்கல் வாங்கல் தகராறா இல்லை நில தகராறா? இல்லை, அதெல்லாம் கிடையாது. எங்கேயும் அவங்க ஒன்றா படிக்கல, ஒன்றா இல்லை, இதான் நட்பு பகைன்னு சொல்கிறோம், அவ்வளோதான். அந்த மறைவு ஸ்தானங்களை வச்சு இவரோட குடும்பத்தை அவன் ஒன்றும் கெடுக்கல, அவர் குடும்பத்தை இவர் கெடுக்கல, அந்த சண்டையெல்லாம் கிடையாது. இவர் வேகம், அவர் வேகம் இல்லை, அவ்வளோதான். அதனால தான் கான்ட்ராவர்சி. அப்போ 2 பேரும் பார்க்குறாங்கங்கும்போது உடல் ஆரோக்கியம், 8ஆம் இடம்னாலே மறைவு, இந்த நோய் எல்லாமே மறைவு தான். ஏன்னா எவனுக்கு எந்த நேரத்தில் நோய் வரும்னு யாருக்கும் தெரியாது. நல்லா இருப்பான், அடுத்த நாள் பார்த்தா ஹாஸ்பிட்டலில் இருப்பான், ஜுரம்னு இருப்பான். எப்படி? அந்த மாதிரி அந்த வகையில் இந்த 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் இவங்க கவனமாக இருக்கணும். எடுக்கிற காரியங்கள். 2வது வாகன பயணம். ஏன்னா இப்போல்லாம் வாகனம் தாங்க பிரச்சனை. இந்த வாகன பயணங்களில் இவங்க கவனமாக இருக்கிறது நல்லது. ஓகே, இப்போ செவ்வாய் வந்து ஜென்ம ராசியில் இருக்கார், உச்சம் பெற்ற சந்திரனோட ராசியில் சந்திரன் இருப்பார் இல்லையா? ஆமாம், ராசியில் சந்திரன் உச்சம், செவ்வாய் எங்கே அந்த கோச்சார செவ்வாய் அந்த இடத்துல ட்ராவல் பண்ணுறார். இப்போ அதை வந்து சனி பார்க்குறார். இந்த காலகட்டத்தில் திருமணம் அப்படிங்கிறது ஒன்று கைக்கூடி வருமா? ஏன்னா செவ்வாயில் மங்களக்காரர்கள் இல்லையா? இப்போ சனி பார்க்குற இடத்துல இருக்குது. இப்போ திருமணத்துக்காக வெயிட் பண்ணுறாங்க ஒரு சில பேர், திருமணமே கூடி வரல. நிறைய பேர் ரிஷபராசியில் இருக்காங்க, அவங்களுக்கு திருமண ரீதியாக நல்ல ஏற்றத்தை கொடுக்குமா? இப்போ கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் இருக்காங்க, அதெல்லாம் எப்படி நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்கா? இப்போ இந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு நான் வந்து சொல்லிடுறேன். ஏன்னா இந்த 7ஆம் அதிபதின்றதுனால நான் கேட்குறேன். ஏன்னா செவ்வாய்ங்கிறது 7ஆம் அதிபதி இல்லையா? அப்போ சனி பார்க்குறாருன்றதுனால கேட்குறேன். சொல்கிறேன். இப்போ ரிஷபராசியில் சந்திரன் வந்து உச்சம்ங்கிறோம்.
அதாவது சுயஜாதக சந்திரன். அப்படிங்கிறோம். அதே மாதிரி விருச்சிக ராசியில் நீச்சம்ங்கிறோம். மேஷ ராசியில் சூரியன் வந்து உச்சம்ங்கிறோம். துலாம் ராசியில் நீச்சம்ங்கிறோம். ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் ஜோதிட ரீதியாக நம்ம சொல்கிறது வேற, கட்டங்கள் படி சொல்கிறது வேற. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நீச்சமே கிடையாது, உச்சமும் கிடையாது. ஏன் அப்படின்னா ரிஷபராசியில் நம்ம ஏன் உச்சம்ங்கிறோன்னா, இந்த சந்திரனுக்கு பிடித்த நட்சத்திரம் ரோகிணி. ரோகிணி சொந்த நட்சத்திரம். அதனால நம்ம அங்கே உச்சம்ங்கிறோம். ஸோ ஆப்போசிட் நேர 7ஆம் இடம் நீச்சம்ன்றோம். அது அனுச நட்சத்திரம். கேட்டால் இது என்னன்னா, இந்த சந்திரனுக்கு வளர்பிறை தேய்பிறை 2 தான் உண்டு. மற்றபடி உச்சம் நீச்சம் என்ன பொறுத்தவரைக்கும் கிடையாது. இது என்னோட தாழ்மையான அபிப்பிராயம். கரெக்ட் தான். அது ஒரு வகையில் கரெக்ட் தான், தப்பு இல்லை. அதே மாதிரி சூரியனுக்கு நீச்சம் உச்சம்னாலே பிரச்சனை. ஏன்னா சூரியன்கிறது அவரோட ஒளியை வாங்கித்தான் இந்த கிரகங்கள் மிச்ச 6 பேரும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா? அதில் மாற்றுக்கிறதே யாருமே கிடையாது, சொல்ல முடியாது. புதன் சுக்கிரன் எல்லாருமே வாங்கின்னு தான் இது பண்ணுறாங்க. சூரியன் உச்சம்னு நம்ம ஏன் சொல்கிறோன்னா, பூமியில் நம்ம இருக்கிறதுனால. கரெக்டாக பாருங்க, சித்திரை மாதம் உச்சம், சூரியன் பின்னி எடுக்கும். கரெக்டா? அப்போ நமக்கு ரொம்ப கொடுமையான வெப்பம் அப்போ இருக்கும். ஏன்னா சூரியனுக்கும் பூமிக்கும் அந்த டிஸ்டன்ஸ். அப்போ நீச்சம் ஏன் வச்சான்னா, அதுலேருந்து 7ஆம் இடம் ஐப்பசி மாதம், குளிர்காலம், மழை காலம். மழைனாலே உங்களுக்கு எப்படி இருக்கும்? வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அப்ப சூரியனை மறைக்கிறது. ரொம்ப நேரம் இருக்காது. மறைவு. அந்த மறைவை தான் நம்ம நீச்சம்னு எடுத்துட்டோம். அப்ப கார்த்திகையிலேயே மழை வருது இல்ல, அப்ப ஏன் 8ஆம் இடத்துல நம்ம விருச்சிக ராசியில ஏன் நீச்சம் சொல்றது இல்லை? அதனால சூரியனுக்கு சந்திரனுக்கு நீச்சம் உச்சம்லாம் கிடையாது என்ன பொறுத்திருக்கலாம். ரைட். இப்போ இந்த சந்திர பகவானோட இடத்துல இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் இந்த செவ்வாய் வரும்போது நல்ல பலன்கள் உண்டாகும். அதுதான் சொல்றேன், நான் திருமணம் சார்ந்து கேட்டேன். ஆமா, ஏன்னா 7ஆம் அதிபதி வராருல்ல, சனி பார்க்கறாருல்ல. சனி அதே மாதிரி 7ஆம் இடத்தை குரு பார்க்கறாரு, 5ஆம் பார்வை கனெக்ட் ஆகுது. நீங்க சொல்றது கனெக்ட் ஆகும். அப்ப திருமண யோகத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல யோகம் கண்டிப்பா அமையும். குருவும் 3ஆம் இடத்துல இருந்தா கூட பார்வை சூப்பரா இருக்கு. செவ்வாயும் மங்களகரன் பார்க்குறாரு. ஸோ அருமையான வரன் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பரிகாரம், இந்த ரிஷபராசிக்கு இந்த மாதத்துக்கு உண்டான பரிகாரம், இந்த செவ்வாய் பயிற்சிக்கு உண்டான பரிகாரம். ரிஷபராசி நேயர்கள் எப்போவுமே வெள்ளிக்கிழமை முருகர் தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். முருகர் தரிசனம் ரொம்ப விசேஷம். அதுவும் சில இடத்துல பார்த்திங்கன்னா வள்ளி தேவயானையோடு இருப்பார், சில இடத்துல தனித்து இருப்பார். இப்போ வடபழனி முருகன் கோயிலெலாம் போனீங்கன்னா தனித்து இருப்பார். ஆனால் அதே சில இடத்துல திருத்தணி போனீங்கன்னா 2 பேரும் இருப்பாங்க. சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே சன்னதியில் முருகன் வள்ளி தேவயானை 2 பேரும் 3 பேருமே அங்கே இருப்பாங்க. அந்த சன்னதி ரொம்ப விசேஷம். ஏன்னா மனைவிமார்களோடு அவர் இருக்கிற இடம் ரொம்ப விசேஷம். ஸோ அந்த மாதிரி ஒரு கோவிலுக்கோ அல்லது சன்னதிக்கோ இவங்க வெள்ளிக்கிழமை போயிட்டு ஒரு 10 நிமிஷம் அங்கே உட்காந்து ஏதாவது அவங்களுக்கு தெரிந்த ஸ்லோகங்கள், அதுவும் தெரியலையா, ஓம் சரவண பவ, அது அந்த 6 எழுத்து மந்திரத்துக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. கண்டிப்பாக அது சொன்னாலே போகும். மற்றபடி பெரிய சான்ஸ்கிரிட்டில் அப்படி இப்படிலாம் ஒன்றும் இது பண்ணணுங்கிறது இல்லை. அதை செஞ்சாலே இவங்களுக்கு அற்புதமான பலன்கள். வெள்ளிக்கிழமை போகணும், வெள்ளிக்கிழமை போனாங்கனாலே ரொம்ப விசேஷம். ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணாங்களே, இந்த செவ்வாய் பகவான் இவங்களுக்கு 7-12 கூடிய அதிபதி ஜென்மராசியில் இருந்தால் கூட ஒரு சில நன்மைகளை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.